ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்னாச்சுன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் பாடி சோப் ஆகிட்டாங்க. அதை வச்சு அவள் அட்ராக்சிட்டிலாம் பண்ணிக்கிட்டு கிடந்தா. இப்போ சாச்சுவானை தான் காமிக்கிறாங்க. சாச்சுவான் வந்துட்டு அவளை பற்றி எந்த ஒரு நியூஸுமே நமக்கு கிடைக்கவே இல்லை. நம்ம அண்ணன் வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூலை வேற போட்டு வச்சுட்டாரு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். அங்கே இருக்கிற பணியாட்கள் எல்லாத்தையும் அவங்க எல்லாமே துரோகின்னு சொல்கிறத கேட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டு ஃபீல் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம டைலானை வந்துட்டு அங்கே வந்து சாச்சுவானை மீட் பண்ணுறா. அவன் மீட் பண்ணி என்ன சொல்கிறான்னா, அவள் என் உயிரை காப்பாற்றிருக்கா, அவள் துரோகி மாதிரி தான் எனக்கு தெரியல, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அங்கே கட் பண்ணி ஹீரோட 3 ட்ரைப்பை தான் காமிட்டுறாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோயினுக்கு டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு வச்சுருக்காங்க. ஐயோ இவங்க வேற ஆவிங்களாச்சே, அதுவும் அறக்கிறர்களாச்சே, என்னென்னத்தை கொண்டு வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போது அங்கே டெலிஷியஸான டிஷ் எல்லாம் நிறைய இருக்குது. அதை பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து சப்பு கொட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறா. இதை பார்த்துட்டு பக்கத்தில் நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, ஏய் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோ, இப்படிலாம் நடந்துக்காதுங்கும் போது சாப்பிட்ற விஷயத்தில் நீ என்ன சொன்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சப்பு கொட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சரி உன் மானத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியில் போக சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்துட்டு அவன் உட்காந்து சாப்பிடலான்னு போகிறப்ப எல்லா பணியாளையும் கூப்பிட்டு வந்துட்டு, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பழி வாங்குறாளாமா. அங்கே கட் பண்ணி நம்ம சாச்சுவானையும் டைலான் தான் காமிக்கிறாங்க. சாச்சுவான் என்ன பிளான் பண்ணுறான்னா, டைலானை வந்துட்டு அவனை மாதிரி மாற்றிட்டு அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடலான்னு பார்க்குறான் டைலான் மாதிரி. ஓஹோ அப்போ நான் வந்து சமாளிச்சுக்கணும் அப்படி தானே, ஆமாம் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சத்தியை பயன்படுத்தி அவனை சாச்சுவானாக மாற்றிட்டு இவ டைலானாக மாறி வெளியில் போயிடுறாங்க. அப்போ தான் அங்கேருந்து ஃப்ரீயாக எஸ்கேப் ஆக முடியும். சரி நம்மளும் சமாளிப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சமாளிச்சிட்டு இருக்காரு நம்ம டைலானு. கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு மீட் பண்ணோம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அதனால இந்த சிம்மாசனத்தில் போய் கெத்தால உட்காரணும். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி பிடிச்சிட்டே நடந்து போகிறா. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்படிலாம் நடக்காதுன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு வர்றதாட்டா நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அங்கே போய் உட்காந்தோன்னே, இங்கே பாருங்கள் எதுக்கு இப்போ ஃபேரி உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க, அது வந்துட்டு எனக்கு எப்போவும் கம்பெனி கொடுக்குற மாதிரி நிற்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது நம்ம நாட்டுக்கு அது சரி வருமானு தெரில அப்படிங்கும்போது உடனே ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோ இருந்துக்கிட்டு, என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் அரசரையே எடுத்து பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு கொஷினை கேட்டோன்னே அவங்க வாயடக்கிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோட தம்பிக்கு கொஞ்சம் டவுட் வருது. அப்போ ஹீரோயின் பிடிச்சி ஹீரோவை திட்டிட்டு இருக்க, நான் தான் இங்கே அரசர், நான் தான் பேசணும் அப்படின்னு அங்கே அமைச்சர்கள் சொல்கிறத காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் நீங்கள் வந்துட்டீங்களே, நம்ம படைகள்லாம் திரட்டி இவ்வளோ நாள் நம்மளை பழி வாங்கிட்டு இருந்த அந்த இம்மோர்டல் காட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு மித்த எல்லாத்தையும் அழிப்போம் அப்படிங்கும்போது இவன் இங்கே ஹீரோவை திட்டுறங்கிற பேரில் அங்கே தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கா. இதை கவனிக்காமல் தலையை ஆட்டணுன்னு, அப்போ நம்ம போர் எடுக்கலாமாங்கும்போது அப்படின்னு ஆட்டிடணுன்னு, இது போர் எடுக்கலாமா அப்படின்ட்டு அவங்க எல்லாம் இப்போவே போகிறோம் அந்த ஃபேரிஸ் எல்லாம் அழிக்கிறவங்க போது, எது ஃபேரிஸ் அழிக்க போகிறீங்களா, ஐயோ என்னையா நடக்குதுங்க, அதெல்லாம் கூடவே கூடாது, இன்றைக்கி நாங்கள் தேதி குறிக்கிறோம், நாள் குறிக்கிறோம் அப்படின்னு அந்த மேப்பை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது குடுன்னு கீழே இறங்கி போயிட்டு அந்த மேப்பை எடுத்துகிட்டு நெருப்பு சட்டியில் போட்டுறாங்க. எனக்கு இந்த 3 நாளைக்கு மைண்டு சரியில்லைப்பா, அதனால இந்த 3 நாளுக்கு அப்புறம் வச்சுப்போம், நான் வந்தோடனே போருங்கிறீங்களே, நான் இப்போ எல்லாத்தையும் மன்னிக்க கற்றுக்கிட்டேன், என்ன இருந்தாலும் அவங்க நமக்கு பக்கத்து நாடு தானே, அதனால் மன்னிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சொல்கிறது ஹீரோயின். இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோட தம்பி ரொம்ப சீக்கிரம் மன்னிக்கிறதையும் எமோஷனலையும் புரிஞ்சுக்கிட்ட போலங்கும்போது, இவன் ஏன் சம்மந்தம் இல்லாமையே முறைக்கிறான் அப்படிங்கிறப்ப அங்கேருந்து நம்ம ஃபேரியாக இருக்கிற ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அவர் 3 நாள் ரெஸ்ட் எடுக்குன்னு நினைக்கிறாரு, அதுக்கப்புறம் தெளிவாயிடுவார், அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சமாளித்து இங்கே வரும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கான் ஹீரோயினை. உனக்கு நடந்துக்கவும் தெரில, என் கெத்தை நீ விட்டு கொடுத்து என்னை ஒவ்வொரு இடத்துலையும் காமெடி பீஸ் ஆக்கிட்டு இருக்க அப்படின்னு சும்மா திட்டிகிட்டு இருக்காதரா, எனக்கு வர்றது தான் நான் பண்ண முடியும். அங்கே பண்ணி நம்ம டைலானை தான் காமிக்கிறாங்க. சாச்சோனா மாதிரி இருக்க டைலான. அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க அப்பா வந்துட்டு சாச்சுவானை மீட் பண்ண வர்றாரு. ஏன் டேடி இங்கே எதுக்கு வர, சாச்சுவா நீங்கள் என் பொண்ணு வந்தாளா, நீங்கள் வந்தாலும் அவளை சிஸ்டர் மாதிரி நல்லா பார்த்துப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு கேட்டேன் அப்படிங்கிறப்ப, சிஸ்டரா, ஐயோ டேடி நான் அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ சிஸ்டருங்கிற ரேஞ்சுக்கு சொல்லி வச்சிருக்கியா, இல்லை அந்த தீய சக்தி வந்துட்டு போனதை பற்றி எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, அவள் துரோகியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை அவள் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சாச்சுவானை சப்போர்ட் பண்ணுறான். அது ஆக்சுவலி டைலான் தான். அங்கே இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறப்ப இங்கே பார்த்தா, இங்கே நான் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நான் குளிக்கணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ அடம் பிடிக்கிறான். அது எப்படி நீ குளிச்சா என்னோட பாடியை நீ பார்த்துருவ, அதெல்லாம் முடியாது, நான் வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்ட்டு கண்ணை கட்டி விட்டுட்டு இவன் குளிக்க வைக்கிறான். இவ குளிக்க வைக்கிறா ஹீரோட பாடியில் இருந்துட்டு. இப்படி 2 பேரும் சண்டை போட்டு குளிக்க வச்சிட்டு இருக்காங்க. அதை ஒரு புள்ள பார்த்துட்டு போகிறாங்க. அந்த புள்ள யார் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம்.
சிவான் வந்துட்டு ஹீரோட இடத்த நெருங்கிட்டே இருக்கான். ஹீரோயின காப்பாத்திட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதே நேரம் வந்துட்டு நம்ம ஹீரோவோட தம்பி இருக்கான்ல, அவன் வந்துட்டு தான் அங்க குளிக்கிறத பார்த்துட்டு வந்தால ஒரு லேடி. அது வந்துட்டு இவன் வச்ச ஆள் போல. இந்த மாரி நம்மளோட மாஸ்டர் போயிட்டு அந்த பொண்ண குளிப்பாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இதுல பெரிய சந்தேகம் இருக்கு. நான் அவன போட்டிக்கு கூப்பிட போறேன். அதில தான் உண்மை தெரிய போகுது அப்படிங்கிற மாரி அவன் ஒரு பிளான போடுறான். அங்க கட் பண்ணி நம்ம சேச்சோனா மாரி இருக்க டைலன காட்டுனா, அவன் மாஸ்க் மேன் வந்துட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி சகஜமா பேசுவோமோ அப்படி பேச வரான். ஆனா, ஒரு சில டிஃப்ரெண்ட் தெரியுது. அதனால நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா அப்படிங்கிற மாரி, நீயும் நானும் 2 பேரும் அன்னைக்கு அங்க காட்டுக்கு போனோம்ல அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொன்னோனே, ஆமா, ஆமா அப்படிங்கிற டைலானும் மாட்டிக்கிறா. டைலான் மாட்டிக்கிட்டோனே, சரி அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுனோனே, அவளும் உண்மைய சொல்லிர்றா. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியில எங்கேயும் சொல்லிப்புடாதீங்க அப்படின்னு சொன்னோனே, ஆக மொத்தத்தில இப்ப சாச்சோனா அங்க வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் நம்ம மாஸ் மேனுக்கு தெரிஞ்சிருச்சு. பிளான் பண்ண மாரியே அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோவ 1 கூப்பிடுறான். "வா 2 பேரும் சண்ட போடுவோம். இப்ப எதுக்கு தேவையில்லாம சண்ட?" அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, "நீ 30,000 வருஷம் கழிச்சு வந்திருக்க. உன்னோட சக்திகள்லாம் அப்படியே இருக்கா என்ன?" அப்படின்ட்டு எனக்கு சந்தேகம் கிடையாது. நம்ம மக்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல இருக்கிற நம்ம ஃபேரியா இருக்கிற ஹீரோ என்ன சொல்றான்னா, "அது அவரோட விருப்பம்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நானும் என் அண்ணனும் பேசிக்கிறோம். நடுவுல தேவையில்லாத 3வது ஆள் வர அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லி, அங்கேருந்து கீழ இறங்க சொல்லிர்றான். ஆக மொத்தத்தில இவிங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாரி முடிவாக போகுது இப்ப. ஆனா, இத எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஹீரோயின் தடுமாறிட்டு இருக்கும்போது, அவன் இருந்துகிட்டு என்ன சொல்றான் ஹீரோ, "நீ வந்துட்டு நம்ப அசிஸ்டண்ட் இருக்கான்ல, அவன கோத்து விடு" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா, அத கவனிக்காம, "இவளே டிராகன் கூட நீ வச்சுக்கோ, என்னோட அசிஸ்டண்ட் தானே, என் சார்பா அவன் சண்டை போடுவான்" அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம், இவிங்க 2 பேத்தையுமே நல்லா அவன் நோட் பண்றான். அதுக்கப்புறம் இந்த முடிவு எடுத்துட்டதுக்கப்புறம் 2 பேரும் வெளியில போறப்பயே, அவன் தம்பி அவன் கூட இருக்கிறவன்ட்ட பேசிட்டு இருக்கான். "எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இவிங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு" அப்படிங்கிற மாரி, "இது என் அண்ணனே கிடையாது" அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறான் அவன். மாஸ்க் மேன் ஹீரோட தம்பி நான் அந்த காட்டுல சந்திச்சுக்கிட்டு, "நான் வந்துட்டு தீய சக்தியில இருந்துட்டு ஒரு பாய்சன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு ஹீரோ மேல படும்பொழுது, அவன் சக்தி வாய்ந்தவனா இருந்தா விட்டுரும். அதுவே அவன் வீக்கானவனா இருந்தா அவன அழிச்சிரும். இத நான் அவன் மேல போடப் போறேன். அப்போ அவன் வீக் ஆயிடுவான். அப்ப நீ அவன பீட் பண்ணிடலாம். நீ இப்பவே போயிட்டு நீ ஃபைட் பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க பார்த்தா 2 பேருமே இடி மின்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, "என்னோட இடத்துல விட்டுருவல்ல ஹோமுக்கு. இங்க பாரு, நம்ம என்னதான் பாடி மாறுனாலும் நான் உன்ன விடமாட்டேன்" அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, "யோவ்! இங்க பாருயா, நிலா நல்லா பளிச்சுன்னு இருக்குது. எங்கேயா மழை வரப்போகுது? நான் மூன் லார்டு. எனக்கு தெரியும்" அப்படிங்கிறப்ப, அடுத்த நேரம் இடி இடிக்க ஆரம்பிச்சிருது. 2 பேருமே காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாய்ங்க. காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சு 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு நினைக்கிறப்ப, முன்னாடி வந்துட்டு நம்ம மாஸ்க் மேன் நிக்கிறான். அவன் எடுத்து அட்டாக் பண்ணும்போது, குறுக்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஹீரோ வந்து நிக்கிறான். அந்த பாடிய எப்படியாவது காப்பாத்தணுமேன்ட்டு, அவன் பாடிய காப்பாத்தணுமேன்ட்டு. ஆனா, இவிங்கள எதுவுமே அட்டாக் பண்ணாம குறுக்க ஒரு சக்தி வந்து தடுக்குது. யாருன்னா, அது சாச்சுவான் தான். சாச்சுவான் வந்து தடுத்து, அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆவி போல. மாஸ்க் மேன் தான் இவனோட ஃப்ரெண்ட் ஆச்சே. இவன் எங்கடா குறுக்க வந்தான் அப்படிங்கிற மாரி ஷாக் ஆக, அவன் எந்த அளவுக்கு அந்த சக்திய சமாளிச்சுடுறான். ஆனா, அட்டாக் பண்ணிடுது அவன. இந்த ஹீரோவோட உடம்புல இருக்கிற ஹீரோயின் பார்த்துட்டு, "சாச்சுவான் லார்ட், லார்ட்" அப்படின்னு கத்தும்போது, அவன் ஹீரோ கைய புடிச்சு இழுக்குறான். இவனுக்கு குழப்பமாயி போயிடுது மாஸ்க் மேனுக்கு. இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு அவனுக்கும் தெரிஞ்சிருது. சாச்சுவான் அந்த ஆவிய கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரத்தம் கக்கிட்டு நிக்கும்போது, "அவன கொன்னுடுங்க" அப்படின்ட்டு மாஸ்க் மேன்ட்ட அந்த பிளாக் லேடி சொல்ல, "இல்ல, அவன ஆவி அட்டாக் பண்ணுச்சு. இனிமேல் அவன நம்ப ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு" அவிங்க 2 பேரும் அங்க மறைஞ்சு போறாய்ங்க. உடனே இவன் சாச்சுவான் அப்படின்ட்டு ஓடும்போது சொடக்கு போட்டு வேற இடத்துல டெலிபோர்ட் பண்ணி விட்டுறான். ஆனா போனது ஹீரோவோட பாடி தானே. இங்க நிக்கிறது வந்துட்டு ஃபேரி தானே அப்படின்ட்டு, "உனக்கு ஒண்ணும் ஆகலல, உனக்கு ஒண்ணும் ஆகலன்ட்டு" அப்படி கண்ணத்த தொட போறான். ஆனா அது ஹீரோ தானே. அங்க எப்படி டிஃபரன்ஸ் தெரியும்? அவன் முறைச்சிட்டு இருக்க அதே நேரம், அங்க ஹீரோவோட தம்பி உள்ள ஆட்கள கூட்டு வந்துட்டு, அங்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிக்கிட்டு இருக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.